வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து வாழ்வின் நோக்கத்திற்கு மூலம் அறநெறி வாழ்க்கை என்ற சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருவாள் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு வாழ்வின் நோக்கத்திற்கு மூலம் அறநெறி வாழ்க்கை அப்படின்றத மகான்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இலக்கியங்கள் என்னென்ன சொல்லியிருக்கு, நம்மோடு வாழ்ந்து மறைந்த மகான்கள் ரிஷிகள் இவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். வாழ்வியல் நெறிகள் என்ற சொல்லிற்கு ஆங்கில சொற்களஞ்சியம் குறிப்பிடும் பொருள் என்னது? எத்திக்ஸ். எத்திக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழில் அறநெறிகள்னு சொல்லுவாங்க. அறநெறிகள் என்றென்றும் மாறாதவை, இவை உலக பொதுவானவை, யூனிவர்சல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சல் எத்திக்ஸ் இரண்டு பிரிவாக இருக்குது. ஒன்று என்னென்னா பர்சனல் எத்திக்ஸ், தனி மனித வாழ்வியல் நெறிகள். ரெண்டாவது சோஷியல் எத்திக்ஸ், சமூக வாழ்வியல்னு சொல்கிறாங்க. நற்குணங்கள் கொண்டு அறவாழ்வு வாழும் மனிதர்கள் உயர்ந்தவர்களும், தீய குணங்களை கொண்டு புலனின்ப இழிவாழ்வு வாழும் மனிதர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் சொல்கிறாங்க. மதங்களுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் அங்காங்கே தோன்றியதுதான் மதங்கள். பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக வந்த மனிதன் பரித்துண்ணல் நிலையில் இருந்து மாறி ஈர்த்துண்ணல் என்ற நிலைக்கு வாழ்க்கை வாழ வழிவகுத்து கொடுப்பது தான் மதங்களின் நோக்கம். எப்படின்னா, பிறருடைய வாழ்க்கைக்கு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். இதுதான் அறநெறி. அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை. மனிதனின் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இந்த அறநெறி மீறாமல் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா அவருடைய வாழ்க்கையும் சமுதாயமும் இயற்கையும் இயல்பாக இருக்கும். அவருடைய கர்ம வினைகளும் குறைய தொடங்குமே தவிர அதிகரிக்காது. அதாவது சஞ்சிதா கர்மம் குறைய தான் தொடங்கும்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் போர்க்களம் போன்றது. அதில் வாழ வேண்டும்னா, அதில் வாழணும்னா ஓயாமல் நம் மனதோடு போராட வேண்டும். அறன்றது வினைச்சொல். அது நிகழ்ந்தால்தான் அது அறம். அறநெறி என்ற சொல்லுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 கண்கள் இருக்குதுங்க. அந்த அகக்கண்களை கொண்டு தான் அருவமாக உள்ள இறைநிலை, உயிர், மன என்ற 3ஐயும் நம்ம பார்க்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்ய தெரியல. அது ஒரு புறம் இருந்தாலும் எத்தனை சதவீத மக்களுக்கு வாழ்வின் நோக்கம் தெரியும்? இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இன்றைய கால மக்கள் வாழ்வின் நோக்கம் என்பது பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, இன்பங்களை அளவில்லாமல் அனுபவிப்பது என்று நினச்சிக்கின்னு துன்பத்தை தான் அவங்க அனுபவிச்சிட்ருக்காங்க. அறம் என்பது யாருக்கும் சொல்லித் தரலைங்க. அறம் என்பது வெறும் கதைகளுக்காகவே சொல்லப்பட்டது. இதெல்லாம் கதைக்கு தான் உதவும், நடைமுறைக்கு உதவாதுன்னு எல்லோரும் நினச்சிட்டாங்க. மகரிஷி சொல்கிறார் இல்லைங்களா, தேவைகள் 3 நடைமுறைப்படுத்தாமல் அல்லது சமநிலைப்படுத்தாமல் அறநெறி பாதைக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அறநெறிகள் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. அறம் செய்ய விரும்புன்னு அவை சொல்கிறாங்க. அறம் செய்ய விரும்புனா அது செயலாகவே மாறிடுமே. அறநெறிகள் 3ம் மனிதனுக்கு அத்தியாவசியமாகவும் கட்டாயமாகவும் இருக்குது.
அறநெறிகளின்படி வாழ்ந்தாதான் அடுத்த நிலையான அறிவின் உயர்படிக்கு போக முடியும், முழுமை பேறு அடைஞ்சு முக்தி அடைய முடியும். முழுமை பேறு அடைவது ஒரு பக்கம் இருந்தாலும் அறநெறிகளை பின்பற்றாமல் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் குறையாது. இதனை அறியாமல் அறநெறிகளை பின்பற்றாமல் துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என இன்றைக்கி உள்ள சமுதாயம் ஆராய்ச்சி செஞ்சுக்கின்னு இருக்காங்க. நிறைய பணம் செலவழித்தால் துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் எனும் தைரியத்தை கொடுக்க ஆராய்ச்சி தான் இந்த சமுதாயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது. துன்பத்தை உருவாக்குபவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். மற்றொரு புறம் அந்த துன்பத்தை போக்குவதாக கூறிக்கொண்டு அதனையே ஒரு தொழிலாக செய்துட்டு வராங்க. கடைசியில் துன்பம் போன பாடு இல்லை, மாறாக கூடிக்கொண்டே தான் இருக்குது. எங்கும் எதிலும் அறநெறி இல்லை என்பது மட்டும் காண முடியுது. நமது வாழ்வின் நோக்கமாக என்ன சொல்கிறாங்க? இறைநிலை அடைவதற்கு தவத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நம் தாய் தந்தையர், குடும்பத்தில் உள்ளவர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் மூலமாக நாம் பெற்ற உயர்வை அவர்களுக்கு நம்மிடம் உள்ள உடல் உழைப்பாலோ, பொருளாலோ, அறிவாலோ, செல்வத்தாலோ, அதிகாரத்தாலோ நான் தினம் கடமை அறத்தை செய்து பழகி வரணும். இதனால் நமக்கு வனப்பிரஸ்தம் காலத்தில் துன்பம் ஏற்படாமல் பாதுகாப்பாக அமையும். வாழ்வின் நோக்கம் என்பது 5 புலன்களின் மூலம் கிடைக்கக்கூடிய ஐயுணர்வை அயராத விழிப்பு நிலையில் அளவு முறையோடும் 5ல் அளவு முறை காத்தும் மனிதனிடம் உள்ள 6வது அறிவை கொண்டு மெய் உணர்வாகிய அறிவை அறிந்து தன்னிடம் உள்ள வினைப்பதிவை போக்கி பிற உயிரினங்கள் படும் துன்பத்தை போக்கியும் பிற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்காமலும் அறநெறியில் வாழ்க்கையை அமைதியுடனும் பேரானந்தத்துடன் வாழ்ந்து இறைநிலை அடைவது தான் வாழ்வின் நோக்கம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஞானிகள் நம்முடைய சந்தோஷத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆனந்தம், மற்றொன்று பேரானந்தம். ஆனந்தத்தை அடைய நிறைய பொருட்கள் தேவை. இந்த ஆனந்தத்தை சமஸ்கிருத மொழியில் அனித்திய ஆனந்தம்னு சொல்லுவாங்க. அனித்தியம் என்றால் தோன்றி மறையக்கூடியது. இந்த அனித்திய ஆனந்தம் வேண்டுமென்றால் புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டும். இந்த புண்ணியம் அறநிலைய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கிடைக்கும். துன்பம் எதனால் வருதுங்க? அதர்ம நெறிப்படி வாழ்ந்தால், அதர்ம நெறிப்படி பொருளை ஈட்டினால், அதர்ம நெறிப்படி இன்பங்களை அனுபவித்தால் அதனால் தோன்றுவது பாவம். பாவம் தான் துன்பத்திற்கு காரணம். நம் அனைவரும் வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கான செயல்களை நம்ம யாரும் செய்கிறது கிடையாது. புண்ணியத்திற்கு காரணம் தர்மம், பாவத்திற்கு காரணம் அதர்மம். புண்ணியத்தின் விளைவு இன்பம், அதர்மத்தின் விளைவு பாவம். நாம் இன்ப துன்ப காரணம், நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப காரணத்துக்கு நான் தான் காரணமே தவிர மற்றவங்க கிடையாது. நான் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் விளைவை தருவது இறைநிலை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அயராத விழிப்பு நிலையில் இருந்து செயல்பட்டிங்கன்னா அதனுடைய விளைவு அறநெறிப்படி புண்ணியமாக தான் இருக்கும். பொருள்களில் இருந்தோ, மற்ற மனிதர்களிடம் இருந்தோ, சூழ்நிலையில் இருந்தோ பெறப்படுகின்ற இன்பம் நிரந்தரமானது அல்ல, ஏக்கத்தை அளிக்கும். இன்பத்தோடு கூடிய துன்பத்தை அளிக்கும், நம்மை அடிமைப்படுத்தும் தன்மை உடையது. இன்பத்தினுடைய குறைகளை தெரிந்து கொண்டு கர்மப்படி வாழ்ந்து கொண்டு வந்தால் முழு மன நிறைவை தருகின்ற, துன்பமில்லாத, நம்மை அடிமைப்படுத்தாத ஓர் பேரானந்தத்தை அளிக்கக்கூடிய அறிவை அளிக்கும். இந்த பேரானந்தம் எதிலிருந்து கிடைக்குது? நித்திய வஸ்திலிருந்து தான் ஒரு நித்திய ஆனந்தம், பேரானந்தம், அறிவானந்தம், பரமானந்தம், ஞானானந்தம் கிடைக்கும். அந்த நித்திய வஸ்து எது என்றால் இறைவன், இறைஞானம், இறை உணர்வு. அந்த நித்தியானந்தத்தை அடைய நான் எங்கே செல்லணும்? அந்த நித்திய ஆனந்தம் உன்கிட்ட தான் இருக்குது. அந்த நித்தியானந்தமே நீ தான். நான் யார், இறைவன் யார்
என்னுடைய நோக்கம் என்ன என்ற அறிவு தான் ஆன்மீக அறிவு. ஆன்மீகம் என்பதை சமஸ்கிருதத்தில் ஆன்மீக சம்பந்தின்னு சொல்லுவாங்க. நான் அழிகிற உடலா, மாறுகின்ற மனமா, இந்த உடலையும் மனதையும் இயக்குகின்ற ஆன்மா ஆன்மாதான். நித்தியானந்த சுகத்தை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு குரு தொடர்பு வேணும். ஒரு சிஷ்யன் குருவிட்ட கேட்குறாரு, குருவே, நான் ஞானத்தில் உறுதி பெற்றை அடைந்து இறை உணர்வை பெற வழி சொல்லுங்களான்னு சொல்கிறார். அதற்கு குரு சொல்கிறாரு, உன்னிடம் நாமத்தில் உறுதி பெறும் மட்டும் போதாதுப்பா, பகுத்தறிவும் வேக சக்தியும் வேண்டுங்கிறார். பகுத்தறிவும் வேத சக்தியும் எப்படி பெறுவதுன்னு சிஷ்யன் கேட்குறாரு. அதற்கு குரு சொல்கிறாரு, அந்த விவேகம் உங்ககிட்ட மூடிக்கிட்டு இருக்கு. உனக்கு சிந்திக்க ஆற்றல், பகுத்தறிவும் ஆற்றல் மிக குறைவாக இருக்குது. அதற்கு 2 தடைகள் உங்ககிட்ட இருக்குது. அந்த 2 தடை தான் என்னன்னு சொல்லுங்களான்னு கேட்குறாரு சிஷ்யன். அதுக்கு குரு சொல்கிறாரு, முதல் தடை உன்னுடைய மனம். இதனை சமஸ்கிருதத்தில் மலம்னு சொல்லுவாங்க. துர்க்க குணங்களான 6 தீய குணங்களினால் மனம் அழுக்கடைந்து இருக்குது. அந்த அழுக்கடைந்த மனதை பகுத்தறிவு மூடி வச்சிருக்குது. மன அழுக்குகள் நீங்க உன்னுடைய வாழ்க்கையை அறநெறியில் வாழ்ந்து உன்னுடைய கடமையை கர்ம யோகமாக மாற்றி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அடைந்து நல்ல உயர்ந்த குணங்களை அடைந்து தொடர்ந்து அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து கடமையை கர்மயோகமாக செய்து வர வர உயர்ந்த குணங்கள் மேலோங்கி மனத்தின் அழுக்குகள் நீங்கும். ரெண்டாவது தடை என்னன்னா, அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனம். அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதை நிலையாக்க ஒரே வழி தவம்தான். மன அழுக்குகள் குறைய குறையத்தான் தியானம் சித்தியாகும். தியானம் செய்வதும் மனதை தூய்மை செய்வதும் இணையாக நடக்கணும். பிறகு குணநலப்பேறு அடையணும். தியாகமும் சேவையும் தான் ஆன்மீக சாதனை. இறைவனை வழிபடுவதற்கு தகுதி அறவாழ்க்கை. யார் ஒருவர் என்னையே நம்பி என்னிடத்திலே சரணடைந்து என்னையே கதி என்று வேண்டுபவர்களுக்கு நான் அவர்கள் வேண்டுவதை கொடுக்கிறேன். ஆனால் அவன் தர்மவானாக இருக்கணும். அறநெறியில் வாழ்ந்த தர்மவானாக இருந்தால் தான் அது மாதிரி செய்வேன்னு சொல்கிறார். வேதத்தை வகுத்த ஞானிகள் வேதத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா கர்ம காண்டம், என்னென்னா ஆனந்தத்தை தர்றது. 2வது ஞானகாண்டம், என்னென்னா பேரானந்தத்தை தருவது. வேதாத்திரி மகரிஷி கூறிய சிந்தனைகளே மிகவும் உயர்வானது 2 தாங்க. ஒன்று இறை உணர்வு சார்ந்த சிந்தனை, மற்றொன்று அறநெறி சார்ந்த சிந்தனை. இறை உணர்வு சார்ந்த சிந்தனை என்பது இயற்கையின் செயல்பாடு, இயற்கையின் விதி, இதை பற்றிய அறிவு தான் இறை உணர்வு சார்ந்த சிந்தனை. அறநெறி சார்ந்த சிந்தனைனா இயற்கையின் தத்துவங்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வில் அறநெறியை கடைபிடிப்பது தான் அறநெறி சார்ந்த சிந்தனை. இவை 2ம் சேர்ந்து தான் வாழ்வை நடத்தணும். ஒன்றை விட்டுட்டு மற்றொன்றை சிறப்பாக செயல்பட முடியாது. இன்று உலகில் நிலவும் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் இயற்கை நீதியை பற்றி தெரியாது தாங்க. இதனால் உலகில் உள்ள மக்கள் அற வாழ்க்கையில் வாழவில்லை. அதனால தான் மனித சமுதாயத்தில் இவ்வளோ சிக்கலும் துன்பங்களும் ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிக்கிறாங்க. இப்போ நம்ம உடலில் நோய் வந்தால் யார்கிட்ட போவோங்க? டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் மருத்துவர் சிக்கல் வந்தால் யார்கிட்ட போவோம்? சோசியர்கிட்ட போவோம். மருத்துவர் எடுக்கும் மருத்துவ முறையால் உடல் நோய் குணமாகிறதா? இல்லை. அந்த நோய் திரும்ப திரும்ப வருது. நாமும் திரும்ப திரும்ப டாக்டர்கிட்ட போகிறோம். அதே போல் வாழ்க்கையில் சிக்கல் தீர்வுக்கு சோசியர் சொன்ன பரிகாரம் செய்கிறோம். செய்துட்டிங்கன்னா சிக்கல் தீர்ந்து விடுக்குதா? இல்லையே. அப்போ காரணம் என்ன? நமது வாழ்க்கை முறையில் செயல் மாற்றம் இல்லை என்றால் எந்த மாற்றமும் நமக்கு நோயிலும் வராது, சிக்கலும் வராது. அறநெறி என்பது நம்முடைய செயலை மாற்றிக்கொள்வது. அறநெறி என்பது தர்ம நெறி, தர்மப்படி வாழறதுன்னு பேர்.
நமக்கு நல்ல நேரம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் சோசியர்கிட்ட காட்டி எனக்கு எப்போது கெட்ட நேரம் வரும்னு யாராவது இது வரையும் கேட்டிருக்குமா? அது மாதிரி கேட்டுக்கிட்டிங்கன்னா அதற்கு முன்பே நம்முடைய செயலை மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு செயலை மாற்றிக்கொண்டால் அந்த கெட்ட நேரம் வரும் நேரத்தில் நாம் அதிகமாக துன்பப்படுவதற்கு வாய்ப்பு குறையும், பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. இதை யாரும் சிந்திக்கிறதும் கிடையாது, செயல்முறைப்படுத்துறதும் கிடையாது. மனிதன் சமுதாயமாக சேர்ந்து வாழ பழகிட்டான். இனி இந்த நிலையில் மாற்றிக்கொண்டு மிருகங்களைப் போன்று தனியாக வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல பேருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. அதே போல் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பின் பயனும் சேர்ந்து சமுதாயம் வளம் பெறுது. எல்லோரும் கூடி சமுதாய வளத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். குழப்பம் விளையாமல் இருக்கணும்னா தீமைகள் தோன்றாமல் இருக்கணும். மிருகங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதங்கிட்ட இருக்குது. என்னது? அதுதான் அறநெறி. எந்த மிருகமும் அறநெறியில் வாழாதுங்க. அந்த அறநெறி தான் மனித குலத்தையே காத்து வருகிறது. அந்த அறநெறி வாழ்வு ஓரளவிற்காக இன்று நிலவி வருவதால் தான் மனித குலம் இந்த அளவுக்காக இருக்குது. அறநெறிகள் அறவே ஒழிந்தால் மனித குலம் பூண்டற்று போய்விடும். அறநெறிகள் அழியாமல் பாதுகாக்க எழுந்தவையே இந்த உலகில் உள்ள மதங்கள்லாம். ஒரு மனிதன் செயல் அவனையும் பாதிக்கலாம், பிறரையும் பாதிக்கலாம். எனவே துன்பம் தனக்கோ பிறர்க்கோ தோன்றாமல் ஒவ்வொருவரும் தத்தம் செயலை வகுத்து கொள்ள வாழணும். அத்துன்பம் உடலுக்கு கூடாது, அறிவிற்கு கூடாது, அது உடனேயே தோன்றக்கூடாது, எதிர்காலத்திலும் தோன்றக்கூடாது, அளவாலும் கூடாது, முறையாலும் கூடாது, எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ கூடாது. அந்த செயல்களை மட்டும் புரிதல் தான் ஒரு சாமியமாக மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் சொல்கிறார். இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்கிறது. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் தராத செயல்களெல்லாம் புண்ணியம், அது துன்பம் கொடுத்ததுன்னா பாவம். இந்த சட்டத்தை உணர்ந்து மதித்து ஏற்றவாறு செயலாற்றி வாழ்வது தான் ஒழுக்கம். ஒழுக்கத்தை ஒருவர் உயிரை போல் ஓம்பி வாழ்ந்தால் பிறர் கருத்துக்கும் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து தன் தேவையும் கருத்தையும் நிறைவு செய்து கொள்கின்ற பெருந்தகமை இயல்பாக அவருக்கு அமைஞ்சிடும். ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள், உடல் நலமும் மனவளமும் உயரறிவும் பெறுவார்கள். அழுக்காறு அவா வெகுளி அனைத்து களங்கம் மறையும், ஆன்மீக உணர்வு மிகும், அறிவறியும் பேறு கிட்டும், வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு, வாழ்மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும், பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல் பலவும் எளிதாகும் அவர் வாழ்வில் என்கிறார் மகரிஷி. ஞானக்களஞ்சியம் பாட்டில் 461வது பாடலில் குறிப்பிடுறாங்க. புத்தம் என்பது ஞானம். புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? புத்தம் சரணம் கச்சாமினா அறிவை அறிந்த தெளிவு. தர்மம் சரணம் கச்சாமினா அறநெறியில் வாழ்வு வாழ வேண்டும்னு பொருள். சங்கம் சரணம் கச்சாமி அறநெறி வாழ்வியல் ஸ்திரமாக நிற்க சத்சங்கத்திற்கு செல்லணும்னு பேர். மகரிஷி ஞானக்களஞ்சியம் பாட்டில் 453வது பாட்டில் கொடுக்குறாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒருங்கிணைந்த உயர்நெறியே அறம் என்றதாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர். ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும். உயர்மக்கள் செல்வமும் அளிக்கும். மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளியுண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும் சொல்கிறாங்க மகரிஷி. காலந்தோறும் காணப்படும் மனித அறங்களை மையமாக கொண்டு இலக்கிய திறனாய்வில் பார்வை அமைகின்ற போது அதனை அறநெறி அணுகுமுறை எத்திக்கல் ஆஃப் மொராலிட்டிக் கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க. சமுதாய மதிப்பு
எதை கொள்கிறோமோ அதுவே அறமாக அமையும். மனிதாபிமான உணர்வும் பிறர்க்கு கேடற்ற நடத்தையும் சமுதாய நல்லுணர்வோடு தனிப்பட்ட மனிதனின் மனநலனும் கூடி வருகின்ற அறங்களையே அறநெறி என்கிறோம். இது காலந்தோறும் சமுதாய அமைப்பிற்கு ஏற்ப மாறுபடும். பழங்காலத்தில் அறிஞர்கள் இலக்கியங்களை அறங்களின் அடிப்படையிலேயே மதிப்பிட்டாங்க. தமிழில் தொல்காப்பியர் அறங்களை வலியுறுத்தினார். கிரேக்கத்தில் பிளாட்டோ வலியுறுத்தினார். ஆங்கில நாட்டிலும் இதை செல்வாக்கோடு இருந்தது. இறை உணர்வும் அறநெறியும் பேராய் பெற்ற எவருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றில் மறைபொருளே பொருத்தமுள விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்ப துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பார் நேர்வழியில் செயல் செய்தே விளைவை கொள்வார் குறையேது எதனை எவரிடமும் கேட்டு பெறுவதற்கு குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கன்னு சொல்லிட்டு ஞான களஞ்சியத்தில் 1610 பாடலில் மகரிஷி குறிப்பிடுறார். தொல்காப்பியர் சொல்கிறாரு, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினைன்னு அவர் சொல்கிறார். அக இலக்கியங்களுக்கும் புற இலக்கியங்களுக்கும் அறநெறிகள் அடிப்படை வாழ்க்கை நெறியை தந்திருக்கின்றன. இதே சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க, அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும்னு குறிப்பிடுறாரு சிலப்பதிகாரத்தில். அறம் பொருள் இன்பம் வீட்டை தல் நூற்பயன் சொல்லிட்டு இலக்கணத்தில் சொல்கிறாங்க. மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி உயிருணர்ந்து தானடங்கி உணர்வதுதான் அனுபவமாம். இறை உணர்வு புனிதமெனும் அப்பொருளே பூரித்து அனைத்துயர்க்கும் பொருத்தமுள அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாக தலை தொழுகும் வாழ்வேதான் அறநெறியாம் இயல்பிணக்கம்னு சொல்லிட்டு மகரிஷி ஞான களஞ்சியத்தில் 1182 பாடலில் சொல்கிறாங்க. திருக்குறள் சொல்லுவாங்க ஒரு குறளில், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லுவாங்க. சங்க காலத்தில் காதலும் வீரமும் வாழ்வியல் ஒழுக்கங்களாக இருந்தது. கற்பு என்பது காலந்தோறும் மாறி வந்துட்டு இருக்குது. ஒருத்திக்கு ஒருவன் என்பது புனிதமான ஒழுக்கமாக பெண்ணுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டது நம்ம இந்திய கலாச்சாரத்தில். இதை பாரதி சொல்லுவார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம்னு சொல்கிறாங்க. யார் ஒருவர் என்னையே சிந்தித்து என்னையே சரணடைந்து தியானம் செய்து மன ஒருமைப்பாடு சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிக பலன் உண்டுன்னு சொல்லி உபநிஷத்துக்களில் சொல்கிறாங்க. இதை சித்தானந்த சாமி சொல்கிறாரு, வண்டி எந்த வேகத்தில் ஓடுது என்றதை ஸ்பீடாமீட்டர் காட்டும். நீங்கள் மின்சாரத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திருக்குன்னா அவங்க வீட்டில் உள்ள எனர்ஜி மீட்டர் காட்டும். உடலில் எவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பார்க்குற தெர்மோமீட்டரில் காட்டுவதை போல் மக்கள் எவ்வாறு அறநெறியில் வாழ்கிறார்கள் என்பது பொய்க்கும் மழை காட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதும் ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பதும் ஜீவகாரண்யமே சரியின் முதல் படின்னு திருமூலர் சொல்கிறார். இதே வள்ளலார் சொல்கிறாரு, எல்லாமே கடவுள் என்று உணர்ந்து கருணையோடு வாழ்வதே இறைவனை அடையும் சரியை வழின்னு சொன்னாங்க. திருக்கோயில்களில் செய்யும் தொண்டு, சிவனடியார்களை உபசரிக்கிறது, ஏழைகளுக்கு உதவுவது எல்லாமே சரியை மார்க்கம்தான். இன்னா செய்யாமை எந்த உயிர்க்கும் அல்லது சுற்றுச்சூழலுக்கும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் கனவிலும் கூட துன்புறுத்தாமை அல்லது இழப்பு ஏற்பட செய்யாமை இறைவனை அடைய வழி. சங்க இலக்கியம் முதல் இன்றைய தற்கால இலக்கியங்கள் வரை
அறநெறி திறனாய்வை மேற்கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் ஒரு பாடலில் வள்ளுவர் சொல்லுவார், 37வது பாடலில், அறத்தூறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தனோடு ஊர்ந்து இடை. என்னென்னா, ஒருத்தவர் சிவிகையில் உட்காந்து போகிறாரு, 4 பேர் அவரை தூக்கிட்டு போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அறநெறியில் யார் வாழ்ந்தாங்களோ அவர் சிவிகையில் உள்ளே இருக்கார். அறநெறியில் வாழாமல் தீய வழியில் வாழ்ந்தவங்க தான் அதை சுமந்து போகிறாங்கன்றது தான் வள்ளுவர் குறிப்பிடுறது. வேதங்களின்படி மனித வாழ்க்கையின் பாதை எவ்வாறு அமையுன்னு, அந்த பாதைக்கு உறுதுணையாக இருந்த கோட்பாடுகள் என்ன என்றதை கிடைச்சது தான் நமக்கு 4 புருஷார்த்தங்கள். 4 புருஷார்த்தங்கள் என்னங்க? தர்மக, அர்த்தக, காமக, மோட்சக. தர்மகனா அறம், அர்த்தகனா பொருள், காமகனா இன்பம், மோட்சகனா வீடு பேர். இதை தான் நம்ம அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த 4 செல்வங்கள் நம் சாதனம் செய்து சொந்தமாக்கி கொள்ளணும். இந்த புருஷார்த்தன்றதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா புருஷன் ப்ளஸ் அர்த்தம். புருஷன்னா ஜீவன் இல்லைன்னா ஆன்மா, அர்த்தம்னா பொருள், செல்வம், பேறுகள், இதை சொல்லுவாங்க. அர்த்தம் மற்றும் காமத்தை தர்ம வழியில் நடவித்து மோட்சத்திற்கு செல்லும் வழியை தான் புருஷார்த்தம்னு சொல்கிறாங்க. இதில் தர்மன்றதை பார்ப்போம். நாம் செய்யும் காரியத்தால் நாமும் நம்மை சார்ந்தோரும் நாம் வாழும் இந்த சமுதாயமும் நன்மை பெறுமானால் அதுவே தர்மம். தமிழில் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. நல்லதாக செய்வது எல்லாமே தர்மம் என்றாலும் பொதுவிலே தர்மன்றதுன்னா ஈகைக்கு உரிய வார்த்தை தான். தர்மத்தினுடைய பிரதிபலனே பொருள். புறத்தை பொறுத்தவரையிலையும் நாம் தர்ம நெறியோடு வாழ்ந்துவிடு தான் நமது கடமை. இங்கு எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடாது. நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது என பேதப்படுத்தி தான் பார்க்க முடியும். அவற்றில் நல்லவற்றையும் உயர்ந்தவற்றையும் பின்பற்றி செயல்படுவதே தர்மத்துடன் நீங்கள் வாழறது. கல்வி கற்பதற்கு முன்னாடியே தர்மங்களை அறநெறிகளை சொல்லிக் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் தர்மத்தை கற்காதவனை தெய்வம் அழிக்கன்னு, இதுதான் இயற்கையின் சட்டம். அறங்கள் தான் இறைவனுடைய அங்கங்கள். சந்தோஷம் என்பது அறத்தினால் மட்டுமே வரும். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா. தர்மம் என்ற சொல்லுக்கு நிறுத்தம்னு இன்னொரு பேரும் இருக்குது. தர்மம் என்பதை தமிழில் அறம் என்பார்கள். அறம் என்னும் சொல்லிற்கு அறுத்து செல்வம், ஊழியை உண்டாக்குவது என்று சொல்லுவாங்க. மனித இனத்தின் நலத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் மனித சமுதாயம் வரையறுத்து கொண்ட ஒழுக்க நெறி அறம். அறம் என்பதை வாழ்க்கை நெறின்னு சொல்லலாம். மனித வாழ்க்கையை செம்மையுடையதாகவும் அமைதியுடையதாகவும் பயனுடையதாகவும் அமைவதற்கு ஆன்றோர்கள் காட்டிய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய முறை தான் அறம். அறம் என்னும் சொல்லுக்கு 2 வார்த்தைன்னு சொல்லுவாங்க. தர்மம் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுன்னா அறம். அறம் என்னும் சொல்லின் மற்றொரு அர்த்தம் என்னென்னா அறம் பாடுதல். அதாவது கொடுமையானவர்களை கடுமையான சொற்களால் வசைப்பாடி அவரை நல்வழிப்படுத்துறதுன்னு பேர். அறம் என்பது சொல்லா, செயலா அல்லது எண்ணமா? செயலுக்கு அடிப்படை எண்ணம். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால் தான் சொல்லும் செயலும் தூய்மையாக அமையும். மனம் மாசு இல்லாமல் இருந்தால் தான் எண்ணம் தூய்மை பெறும். மனத்தில் உள்ள மாசை போக்க முயல்வதே அறம். பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் ஆகிய இது இல்லாமல் இருந்ததுனாலே உங்கள்கிட்ட அறம் நல்லா இருக்கும். அறமாவது யாது? அது எத்தனை வகைப்படும்? அறனா என்ன? அது எத்தனை வகைப்படும்? சட்ட நூல்களில் செய் என்பதை செய்வதும் செய்யாதே என்பதை செய்யாமல் இருப்பதும் தான் அறம். அதை இன்னொன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, விதித்தனவற்றை செய்தலும் விலக்கியனவற்றை நீக்குதலும் அறமாகுன்னு சொல்லுவாங்க. அறம் என்பது மனதினால் ஒருவன் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதுதான் வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அறம் என்றால் முயற்சியையும் செயல்களையும் தனக்கும் பிறர்க்கும் எக்காலத்திற்கும் துன்பமின்றி நலமே விளைவிப்பதாக மாற்றும் செயல். அறனா இன்னது செய்ய வேண்டும் என்றும்
இன்னது செய்யக்கூடாது என்றும் வரையறுக்கிறது. விதி விலக்குன்னு சொல்லுவாங்க. கடமை, கடன், ஒழுக்கம், ஆச்சாரம் என்று சொல்கிறதெல்லாம் அறம்தான். அறம், ஒழுக்கம், வழக்கு, தண்டம் 3 வகையாக பிரிப்பாங்க. அறத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஒழுக்கம், வழக்கு, தண்டம் இன்னும் 3ஆக சொல்கிறாங்க. அப்போ ஒழுக்கமாவது நமக்கு சொல்ல தெரியும் இல்லைங்களா, தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் முதலான நிலையினின்று அவற்றுக்கு சொல்லப்பட்ட அறங்களிலிருந்து வழுவாது இருக்கிறது ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. ஒழுக்கம் என்பது இல்லறம் மற்றும் துறவரம்னு 2 வகையிலையும் சொல்லலாம். இல்லறம் என்பது மனைவியுடன் இல்வாழ்க்கை நடத்தி இன்ப துன்பங்களை அனுபவித்து வாழும் இனிய வாழ்வு. துறவரம் என்பது வீடு பேறு பெறும் ஒரே குறிக்கோளுடன் உலகப் பற்றுகளை துறந்து வாழும் துறவு. சீலன்னு சொல்லிட்டு பௌத்த மதத்தில் சொல்லுவாங்கள்ல, தார்மீக ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது எமது வார்த்தைகள், உடல் மற்றும் வாழ்வாதாரம் என்பதில் சுக ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது தான் சீலம்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா 2 வகையில். இப்போ எனது பேச்சானது 4 வழிகளில் கட்டுப்பாட்டினை இழக்கிறது. அந்த 4 வழி என்னங்க? பொய் கூறல், அவதூறு கூறல், அற்பமான உரையாடல்களில் ஈடுபடல், வன் சொற்கள் கூறுதல். இந்த 4 வழியில் பேச்சினால் நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியான சுய ஒழுக்கம் 3ன்னு சொல்கிறாங்க. பிற உயிர்களின் உயிரை பறித்து கொலை செய்கிறது, நமக்கு உரிமையற்ற உடைமைகளை உடைமையாக்கி திருடுறது, கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டு வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்கிறது. இந்த 3 வழி தான் உடலால் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முறையில் சுய ஒழுக்கனா வாழ்க்கை முறையையும் சுய கட்டுப்பாடும் வாழணும். எமது வாழ்க்கையை நேர்மையாகவும் நீதியாகவும் தனக்கும் பிறருக்கும் உண்மையை வாழணும். அநீதியான நேர்மையற்ற வாழ்க்கை முறையிலேருந்து எமது வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பௌத்தத்தில் சொல்கிறாங்க. என்னென்னா, எனது பேச்சை 4 வழியிலையும், உடல் செய்ய 3 வழிகளிலிருந்தும், வாழ்க்கை முறையை தவறான முறையிலிருந்தும் கட்டுப்படுத்தி வாழும்போது நாம் தார்மீக ஒழுக்கத்துடன் வாழ்கிறோம். இதுதான் சித்தார்த்த கௌதமபுத்திரனால் விரிக்கப்பட்ட ஒழுக்கம். அப்போ அடுத்தது என்னதுங்க? வழக்காவது. வழக்கு என்பது தனது என்னும் சுயநலம் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுறது தான் வழக்கு. தண்டம்னு சொல்கிறது ஒழுக்க நெறி தவறியவர்களை மீண்டும் அதே நெறியில் நிறுத்த விதிக்கப்படும் தண்டனைன்னு சொல்கிறாங்க. மக்களை நல்வழிப்படுத்த வழக்கும் தண்டனையும் பயன்படுது. ஒழுக்கம் மட்டுமே உயிர்க்கு நிலையான உறுதியை தருது. எனவே சிறப்பான அந்த ஒழுக்கம்தான் சிறப்பான அறநெறியாகும். அர்த்தக என்பதை பொருள்னு சொல்லுவாங்க. அர்த்தகம் சம்பாதிப்பது தர்மப்படி தான் இருக்கணும். எப்போதும் குறைவில்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் மனிதன் நினைக்கிறான். சந்தோஷம் என்பது 2 விதத்தில் இருக்குது. கொஞ்ச காலம் இருப்பது ஒரு விதம், எப்பொழுதும் குறையாமல் நீடித்து நிலைத்து நிரந்தரமாக இருக்கிறது இன்னொரு வகை. கொஞ்ச காலத்திற்கு தற்காலிகமாக சந்தோஷம் உண்டாக்குவது தான் இந்த பொருள். அடுத்தது காமக. காமம் என்பது எல்லாவித உலக ஆசைகளையும் குறிக்கும். இப்படி கொஞ்ச காலம் மட்டுமே இருந்துட்டு போயிடாமல் எந்த காலத்திலும் நிலைத்திருக்கின்ற பேரின்பம் தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. மோட்சம் என்னும் பேரின்பத்தின் சுகம் தெரியாததால் தான் காமம் என்ற சிற்றின்பம் வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. இந்த இன்பத்தை அனுபவித்த பிறகு மேலும் மேலும் இன்பம் வேண்டும்னு தவிப்பு தொடங்குது. நாம் விருந்து சாப்பிடுவதனால் ஆனந்தம் உண்டாகுது, அது ஒரு இன்பம். செல்வந்தராக இருப்பது ஒரு வகை இன்பம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுவதை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் சந்தோஷம், அதுவும் ஒரு இன்பம்தான். இந்த இன்பங்கள் நிலையானதா? இந்த இன்பங்களை எதனால் சம்பாதிக்கிறோமோ அது பொருள். அது தானியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம். பொருளோ இன்பத்துக்கு சாதனம். இன்பத்துக்கு பொருள் சாதனமாக இருப்பது போல பொருளுக்கு தர்மம் சாதனமாக இருக்குது. ஈகை மட்டுமல்ல, எந்த விதமான தர்மம் செய்தாலும், அதாவது பிறருக்கு என்ன நல்லது செய்தாலும் பலனாக பொருள் கிடைக்குது. நாம் செய்யும் தர்மத்தை இதனால் எனக்கு பொருள் வேண்டாம்
ஈஸ்வரன் நினைத்ததை கொடுக்கட்டும் என்ற பலனை எதிர்பார்ப்பாமல் அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அப்போதே நம்மக்கிட்ட உள்ள அழுக்கு போய் பேரின்பம் கிடைக்கும். பொருளை தரும் தர்மமே அப்பொழுது பரம்பொருளை தரும் மோட்சத்திற்கு சாதனமாயிடும். இப்படி தர்மமானது பொருளுக்கு சாதனமாகவும் அதன் மூலம் இன்பத்துக்கு சாதனமாகவும் பற்றின்றி நிஷ்காமிய செயல்பட்டால் மோட்சத்திற்கு சாதனமாகவும் ஆகுது. தர்மம் செய்தால் பிரதியாக பொருள் கிடைக்கிறது. அந்த பொருளை கொண்டே மறுபடியும் தர்மம் செய்யலாம். முதலில் தர்மத்தை அறம் என்று சொல்லி அதை செய்வதற்காகவே எப்படி பொருள் ஈட்ட வேண்டுமோ அந்த நியாயமான முறையை சொல்லி அதனால் இன்னென்ன இன்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பக்குவம் வருகிற வரையில் கிரமப்படுத்தி கொடுத்து அப்புறம் இந்த சின்ன சின்ன இன்பங்களை எல்லாம் விடுத்து இறுதியில் நிரந்தர இன்பமான வீடு என்கிற மோட்சத்தை காட்டுவதே தெய்வ அனுபவம். பந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற்று ஆத்மா பூரண சுதந்திரத்துடன் எந்நாளும் ஆனந்தமாக இருக்கிற நிலையே மோட்சம். இந்திரியங்களால் பெறும் அர்த்த சௌக்கியத்தை தேடி போகிறத தவிர்த்தா நாம் சாசுவத சௌக்கியம் கிடைக்கும். இதற்கு அனுகூலமாக சமூக வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தர்ம நியதிகள் வேண்டியிருக்குது. மனிதர்களை மோட்சம் என்னும் பேரானுபவத்தில் சேர்க்கவே எல்லா மதங்களும் தோன்றியிருக்குது. பொருளையும் காமத்தையும் நாம் அர்த்திப்பது போலவே தர்மத்தையும் அர்த்திக்க வேண்டும். அப்போது அது பொருள். இன்பம் இவற்றின் விஷப்பல்லை பிடுங்கிவிடும். முடிந்த முடிவாக சாசுவத சௌக்கியத்தில் நம்ம சேர்த்துடும். ஜீவன் சம்சாரத்திலிருந்து விடுவது ஜீவன் முக்தி இல்லைங்க. ஜீவனே ஜீவனிலிருந்து விடுபடுவது தான் ஜீவன் முக்தி. மோட்சம் என்பதை வீடு பேருன்னு சொல்லுவாங்க. நேர்மையான வழியில் நடந்து அர்த்தம் மற்றும் கர்மத்தை தர்ம வழிப்படி கையாண்டு நல்ல காரியங்களை செய்வதால் மோட்சம் சித்திக்கிறது. இதுவே உண்மையான புருஷார்த்தம். அர்த்தக மற்றும் காமக பயன்படுத்துவதால் ஆனந்தம் கிடைக்குது. ஆனால் யார் அர்த்தம் மற்றும் காமத்தில் மாட்டிக்கொள்கிறார்களோ அவர்கள் பலவீனமானவர்கள். அவர்களுக்கு மோட்சமே கிடைக்காது. அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சூழ்ச்சியிலே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அறம் வெல்லும் பாவம் தோற்குன்னு ராமாயணத்தில் சொல்கிறாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் எனினும் தர்மமே வெல்லுன்னு மகாபாரதம் சொல்கிறாங்க. இப்போ ராமாயணமும் மகாபாரதமும் வலியுறுத்துவது தர்மத்தை மட்டும்தான். ராமாயணத்தில் கூறிய தர்மத்திற்கும் மகாபாரதத்தில் கூறிய தர்மத்திற்கும் என்னங்க வேறுபாடு? ஏன் இரண்டு இதிகாசங்கள் மூலமாக தர்மத்தை சொன்னாங்க? சொன்ன விதத்தில் மாறுபாடு இருக்குது. ராமாயணத்தில் சொல்லக்கூடிய தர்மம் நேர்முகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய தர்மம் எதிர்முகமாக சொல்லியிருக்காங்க. உதாரணமாக ஒரு பையன் பரீட்சை எழுதுகிறான்னு வச்சிங்களேன். நீங்கள் பாஸ் ஆகிட்டினா உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு அப்பா சொல்கிறார். மற்றொரு பையன்கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்கிறேன்னா, நீ தேர்வில் பரீட்சையில் பாஸ் பண்ணலைன்னா மாடு மேய்க்க தான் சொல்லணும் அது சொல்கிறார். இரண்டிலுமே கூறப்பட்ட செய்தி என்னது? அந்த பையன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் தான். சொல்லிய செய்தி சொல்லிய விதம் தான் மாறுபடுது. நீ நல்லவனாக இரு என்று நேர்முகமாக சொல்லும்போது அங்கு தீமை இல்லை. கெட்டவனாக ஈராதே என்று எதிர்மறையாக சொல்லும்பொழுது அங்கே தீமை இருக்குது. இதை போல தான் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று தர்மத்தை நேரடியாக ராமாயணத்தில் சொன்னாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் எனினும் தர்மமே வெல்லுன்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் சொன்னாங்க. ஏங்க 3 வயசுலேயே குழந்தைங்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுக்கணும்? இந்த மேலை நாட்டில் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அறத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம், அதில் அறத்தில் என்ன சொல்கிறீங்க? பொய் சொல்லாத, களவு செய்யாதன்னு சொல்லும்போது அது சிறு வயதிலேயே பொய் சொல்லவும் களவு செய்யவும் நீங்கள் தான் வழிவகுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மேலை நாட்டுக்காரங்க நம்மளை கேட்குறாங்க. இதற்கு அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு சிறந்த உதாரணம் கொடுக்கணும்னா, அம்மை தடுப்பு ஊசி குழந்தைகளுக்கு போடுறோம் இல்லைங்களா? எப்போ போடுறாங்க? சின்ன வயசுலேயே போட்டுடுறாங்க. அந்த அம்மை நோயினுடைய வீரியத்தை எடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஊசி மூலமாக செலுத்தும் பொழுது நம் உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் அந்த அம்மை கிருமியை எதிர்த்து போராடும். சிறு வயதிலே போட்டுட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதாவது அம்மை நோய் வந்தால்
குழந்தையின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு கிருமிகள் அம்மை நோயை எதிர்த்து போராடும். அதே போல தான் சிறு வயதிலே அறத்தை பற்றிய பாடத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய வாழ்வில் பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு போன்ற பழிச்செயல்களை சந்திக்கும் போது அதனை செய்யாமல் இருக்க எதிர்த்து போராடும். இதுக்காக தான் இந்திய கலாச்சாரத்தில் 3 வயசுலேயே அறநெறி பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இது மேலை நாட்டு உள்ளவங்களுக்கு புரியல. அறம் செய்ய வேண்டுமென்றால் மனிதனிடத்தில் பிரிவு இருக்கணும். அறம் செய்கிறதுக்கு என்னங்க பிரிவு இருக்குன்னு கேட்கலாம் இல்லைங்களா? யார் ஒருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறார், பொது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறார் என்று 2ஆக பிரிக்கலாம் இல்லைங்களா? தனி மனித வாழ்வு, பொது வாழ்க்கை என்று 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த தனி மனித வாழ்வுக்கு ஒரு 4, பொது வாழ்வுக்குன்னு ஒரு 4ன்னு போட்டு 8ஆக பிரிக்கிறாங்க வர்ணாசிரமத்தை. ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்டு அவரை என்ன சொல்லாங்க? பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வனப்பிரஸ்தம், சந்நியாசன்னு பிரிக்கலாம். ஒருவரது தனிப்பட்ட ஆற்றலை கொண்டு பொது வாழ்க்கையை 4ஆக பிரிக்கலாம். என்னென்னா சூத்திரர், பொருளை கொண்டு உற்பத்தி செய்கிறவர்; வைசியர், உற்பத்தி செய்த பொருளை வியாபாரம் செய்கிறவர்; சத்திரியர், நாட்டு மக்கள் நலமோடு இருக்கிறதுக்கு காக்கிறவர்; 4வது பிராமணர், கல்வி கற்றுக் கொடுக்கும் கல்வியாளர். இந்த கல்வியாளர் தான் சூத்திரன், வைசியன், சத்திரன் ஆகியவர்களுக்கு வழிகாட்டுறார். யார் ஒருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறார், பொது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து ஒருவர் அறம் செய்வதற்கு 2 நிலை தேவைப்படுது. ஒருவன் திருமணம் செஞ்சிக்கினா 11 கடமைகளை செய்யணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார். என்னென்னா ஃபஸ்ட்டு 3 என்ன சொல்கிறாருன்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துறை. இல்லறத்தில் இருக்கிறவன் தான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவனுக்கு, வனப்பிரஸ்தத்தில் இருக்கிறவனுக்கு, சன்னியாசத்தில் இருக்கிறவனுக்கு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். இது 3. 2வது குறளில் என்ன சொல்கிறாருன்னா, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பன் துணை. குடும்பத்தில் கைவிடப்பட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அனாதப்பணமாக தெருவில் கிடக்குறேன், இவங்களுக்கும் இந்த இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் செய்யணுன்றார். கடைசியாக தென்புலத்தார், தெய்வம், விருந்தோக்கல், தானென்ற அங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலைன்னு சொல்கிறார். பித்ருக்களுக்கு, குலதெய்வத்துக்கு, விருந்தினருக்கு, சுற்றத்தாருக்கு எல்லாம் செஞ்சது போக தன்னையும் பார்த்துக்கணும். இந்த 11 கடமையை செய்ய யார் ஒருத்தவங்க தகுதியாக இருக்கா அப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அறவழியில் வாழும் வாழ்க்கை முறையை வளர்த்து கொண்டு வந்தால் நமக்கு வனப்பிரஸ்தம் அல்லது அகத்தவம் என்ற 3வது வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் காலத்தில் தன்னுடைய செல்வத்தை, பொருளை, பணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு நாம் ஆன்மீக சாதனையை மேற்கொள்ளலாம். அப்பொழுது தான் குடும்பத்தில் உள்ள மக்கள் செல்வங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மன நிம்மதி. அப்பொழுது ஏற்படுகிற இன்பம் அளவில்லாதது. இதனால் உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் நமது பற்றற்ற வாழ்க்கை பாராட்டுக்குரிய செயலாக அமைஞ்சிடும். இல்லைன்னா உடல் உறுப்புகள் செயல் செய்யாமல் நோய்வெடுப்போது மருத்துவர்கள் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. செல்வத்தை நாம் பெற்று மக்கள் செல்வங்களுக்கு கொடுக்க மறுக்கும்போது அவர்கள் நம்மளை முதியோர் காப்பகத்தில் விட்டுருவாங்க. அப்போது அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு தான் வரும். அவரவர் எந்த வர்ணாசிரமத்தில் வாழறீங்களோ அந்த வர்ணாசிரமத்தில் ஒழுக்கத்துடன் வாழ்வது தான் தர்மம் அல்லது அறநெறி வாழ்வு. இல்லறத்தில் இருந்து கொண்டு சந்நியாசத்தையோ, சந்நியாசத்தில் இருந்து கொண்டு இல்லறத்தையோ நினைத்தால் அது தர்மம் அல்ல, அது அறநெறி வாழ்வும் கிடையாது. நல்ல நெறிமுறையோடு வாழ்ந்திடும் அறிஞர் ஒருவர் எப்படி நடந்துக்கணும்னா அப்படி நாமளும் வாழ கற்றுக்கணும். அகத்தை பொறுத்த அளவில் நல்லது, கெட்டது, தர்மம், அதர்மம் என்ன எதுவும் கிடையாதுங்க. அங்கு அனைத்தையும் நிழல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தையும் அம்சம் என எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்தையும் சமமாக பார்ப்பதே அங்கு தேவை. அனைத்தையும் சமமாக பார்க்கும்பொழுது அங்கு எதையுமே மாற்ற தேவையில்லை. நாம் எந்த மாற்றத்தையும் அங்கே செயல்படுத்தாத போது இயற்கையான மாற்றம் தானாகவே நிகழ்ந்து விடுது. அதன் இயற்கையான செயல்பாடு தான் முக்தி நிலையாக இருக்குது. நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்லும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு
நல்லது செய்தால் இறைவனை நாம் தேட வேண்டியதே கிடையாதுங்க. இறைவன் நம்மளை தேடி வருவார். திருநாவுக்கரசரை ஈஸ்வரன் தேடி வந்த மாதிரி சமூகத்திற்கு நீங்கள் செய்யும் தொண்டு செய்தால் இறைவனை உங்களை தேடி வரவழைக்கும். உடல் மீது நாட்டம் கொண்டவன் மீண்டும் மீண்டும் உடலை தாங்கி பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருக்கான். ஆத்மா மீது நாட்டம் கொண்டவன் எல்லாம் வல்ல பரமாத்மாவுடன் இணைந்து வீடு பேறு அடைகிறான். ஒருவன் செய்த நல்வினையும் தீவினையும் அவனை விட்டு நீங்காமல் இறுக்கமாக ஒட்டி கொள்ளுது. எனவே உள்ளே இருக்கும் வினைகளை முழுமையாக வெளியேற்றணும். இந்த வினைகள் இறை பக்தியாலும் சிந்தனையாலும் அறநெறியாலும் தான் நீக்க முடியும். வெளியிலிருந்து ஒருத்தவங்க உங்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவர் பொய் சொல்ல மாட்டாருங்க, தர்மம் நல்லா செய்வாருங்க, நல்ல குணம் உடையவருங்க அதெல்லாம் அப்படின்னு சொன்னார்னா அதுதான் உங்களை அலங்கரிக்கும் அணிகலன். நம்முடைய வேலையை செய்ய உடல் உறுப்புகளால் கர்மேந்திரங்களால் ஞானேந்திரங்களால் முடியல. பொருள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியல. உணவு இருந்தும் அதை சாப்பிட முடியல. உறவுகள் இருந்தும் பேச முடியல. பணம் இருந்தும் செலவிட முடியல. மனம் இருந்தும் இறை வழிபாடு செய்ய முடியல. புத்தகங்கள் இருந்தும் படிக்க முடியல. டிவி செல்ஃபோன் கம்ப்யூட்டர் இருந்தும் உடனடியாக பயன்படுத்த முடியல, உபயோகப்படுத்த முடியல, நம்மளால் அதை பார்க்க முடியல. செல்வ செழிப்பு இருந்தாலும் அந்த செல்வத்தால் வந்த குழப்பத்தினால் குழந்தைகள் மூலமாக முதியவர்கள் காப்பகத்தில் தள்ளப்படுறோம். இவை அனைத்திற்கும் காரணம் வயோதிகம், நோய், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்களே வெறுப்பு தான் காரணம். எனவே பொருள்களோ உணவோ மனிதர்களோ நம்மால் அனுபவிக்க முடிகின்ற காலத்திலே அனுபவிக்காமல் இருந்து பழகின வரணும். உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கும் காலத்திலே அவர் செயல் செய்யாமல் இருக்க மௌனம், உண்ணாவிரதம் இருந்து பழகி வரணும். எவ்வளவு வேலைகள் நமக்கு இருந்தாலும் அதில் சிறிது காலத்தை ஒதுக்கி நாம் தவம் செய்யணும். எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை உழைக்க தெரியாத நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்திய கலாச்சாரத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம், கிருத்திகை அமாவாசை காலங்களில் விரதம் இருக்கும். சஷ்டி நோம்பில், தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் போன்ற நன்னாளில் விரதம் இருந்து பழக்குவாங்க. தினமும் நம் வீட்டிற்கு வரும் ஏசகம் எடுப்பவர்களுக்கு தர்மம் செய்தல், மடங்களுக்கு, கோயில்களுக்கு, சன்னியாசிகளுக்கு பொருள் வழங்குதல் என்ற அறநெறி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த கலாச்சாரம் தான் நமது இந்திய கலாச்சாரம். இதை கடைப்பிடிக்க நம்ம தவறிட்டோம். அனாதை ஆசிரமங்கள், முதியோர்கள் காப்பங்கள், பிச்சைக்காரர்கள் நமது நாட்டில் பெருகிட்டாங்க. ஆன்மீக மேம்பாடு அடைய விரும்பும் ஒவ்வொரு கர்ம யோகிகளும் கடமை அறத்தில் வாழ்ந்து கர்ம வினைப்பதிகளை கழிக்கணும். எப்படி சிற்பி சிலையை உருவாக்கும் போது கடைசியில் கண்களை திறக்கிறார் இல்லைங்களா, அப்போது தான் அந்த சிலைக்கு அழகு. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் வாழுங்காலத்தில் அற வாழ்க்கையை வாழ்ந்து தன் நிலையை உணரணும். விளைவறிந்து விழிப்போடு தனக்கும் பிறர்க்கும் துன்பம் வராமல் காத்தும் தனக்கும் பிறர்க்கும் நன்மை தரும் செயல்களை விளைவாக செய்தானா விளைவாக இறைநிலை உணரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன் இறைவன் நமக்கு கஷ்டம் கொடுக்கலாமா, அவரே படைச்சிட்டு கொடுக்கலாமான்னு ஒரு சிந்தனை வரும் இல்லைங்களா. உண்மையிலே அது துன்பம் இல்லைங்க. நாம் உணர்வதற்காக, உணர்ந்து திருந்துவதற்காக வந்த ஒரு வாகனம் தான் அந்த துன்பம். ஒரு தடவை ஏற்படக்கூடியதை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த துன்பம் வராத காத்து கொள்ளக்கூடிய நம்முடைய செயல்தான். செயலிலே விளைவை காணும் இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டால், அப்படி வளர்த்து கொண்ட பிறகு எப்பொழுதும் வைத்து கொண்டால் இறைவனே நீதான். மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அது நிலைச்சி போகும். இறைநிலையை விட்டு நாம் மாறுவதே இல்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே தானே இருக்கிறோம். அந்த செயலிலே விளைவு வரும். அந்த விளைவு இறைவனுடைய கருணை, இறைவனுடைய வரம் என்பதிலே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை உணர்கிற பொழுது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு நம்மக்கிட்ட மாறாத இருக்கும். அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற செயல் மூலமாக பிறருக்கு நன்மை தான் வரும், தீமை வராது. இந்த சமுதாயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொருள்களை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் யாருக்கும் நான் செய்வது துன்பமாக இருக்கக்கூடாது.
இந்த 2 நோக்கத்தோடு செயலை செய்து வந்தீங்கன்னா தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழக பழக எளிமையாகிடும். அப்படி வந்துட்டுனா இறை உணர்வும் உங்களுக்கு வரும், அற உணர்வும் வரும். செயல் புரிபவன் மனிதன், செயல்களின் விளைவாக வெளிப்படுவது இறைநிலை. இதுக்காக ஒரு அறநெறி கீதம்ங்க. தொன்னொறி அறங்கள் துலங்கிடும் ஞான உண்மைகள் அனைத்தும் உணர்வோமே. தொன்னொறி அறங்கள் துலங்கிடும் ஞான உண்மைகள் அனைத்தும் உணர்வோமே. அன்புடன் அருளும் அமைந்த நல்வாழ்வை அற வழியில் அமைப்போமே. அன்புடன் அருளும் அமைந்த நல்வாழ்வை அறநெறி வாழியில் அமைப்போமே. தூய்மையும் தியானமும் சொல்லிய ஞானியார் வாய்மையின் வழிகளை வளர்ப்போமே. தூய்மையும் தியானமும் சொல்லிய ஞானியார் வாய்மையின் வழிகளை வளர்ப்போமே. ஆயனார் பாதமும் ஆகம வேதமும் ஆன்ம நன்னேயமும் அறிவோமே. ஆயனார் பாதமும் ஆகம வேதமும் ஆன்ம நன்னேயமும் அறிவோமே. ஆலயம் போற்றி நல் நோன்புகள் நோற்கவும் அடியராய் பணி செய்ய அறிவோமே. ஆலயம் போற்றி நன்னோன்புகள் நோற்கவும் அடியராய் பணி செய்ய அறிவோமே. சாலவும் இறைநாமம் கூட்டியே பாடவும் சாத்திர ஆற்றலும் பெறுவோமே. சாலவும் இறைநாமம் கூட்டியே பாடவும் சாத்திர ஆற்றலும் பெறுவோமே. நாளை உலகினில் நல்லவர் என்றிடும் தீதும் நன்றும் யாதென தேரும் திறமைகள் அனைத்தும் பெறுவோமே. நாளை உலகினில் நல்லவர் என்றிடும் தீதும் நன்றும் யாதென தேரும் திறமைகள் அனைத்தும் பெறுவோமே. ஒன்றே குலமென ஒருவனே தேவ இறையென உலகுக் குறைத்திட எழுவோமே. ஒன்றே குலமென ஒருவனே இறையென உலகுக் குறைத்திட எழுவோமே. நன்றே நிலைத்திட நன்மை புரிந்திட நல்லதை கற்று தெளிவோமே. நன்றே நிலைத்திட நன்மை புரிந்திட நல்லதை கற்று தெளிவோமே. அறநெறி இறைப்பணி ஆவதே எம்பணி அனைவரும் உணர்ந்திடும் வகையிலே உழைத்திட. அறநெறி இறைப்பணி ஆவதே எம்பணி அனைவரும் உணர்ந்திடும் வகையிலே உழைத்திட. அத்தன் திருவடி நித்தம் பணிந்து நாம் தொன்னெறி அறங்கள் துவங்கிடும் ஞான உண்மைகள் அனைத்தும் உணர்த்துவோமே. உண்மைகள் அனைத்தும் உணர்த்துவோமே. ஞான உண்மைகள் அனைத்தும் உணர்த்துவோமே என்று கூறி இதுகாரும் வாழ்வின் நோக்கத்திற்கு மூலம் அறநெறி வாழ்க்கை என்ற சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் உலகெங்கும் பரவட்டும், உலகம் அமைதி அடையட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.